வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இளிச்சவாயே கூட்டமும் அல்ல சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் திருமாவளவனின் தம்பிகள் நாங்கள் ஏற்போம் தலைமை ஏற்போம் எழுச்சி தமிழர் தலைமை ஏற்போம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு பெண் உரிமை போராளிக்கு சமத்துவ போராளிக்கு சாதி ஒழிப்பு போராளிக்கு வாழ்த்துகிறோம் நெய்வேலி சட்டமன்ற சிறல ஆவு அதிகமானுக்கு வாழ்த்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வாழ்த்துகிறோம் உரிமையம் இட்டுற வாய் திறந்து கேட்கிற கண்ணீரை போக்குற காலத்தை மாத்துற உரிமையம் இட்டுற வாய் திறந்து கேட்கிற கண்ணீரை போக்குற காலத்தை மாத்துற வலுவின்றி கிடந்தோம் அப்படா ஹரிவாசம் புத்தர அயோத்தி தாசர ரட்டமல வாசர பாரதி தாசர படிச்சு வெட்டிச்சு நின்னோம் இப்படா வெளுத்து கட்டு சும்மா குழந்து கட்டு திரும்ப மீச போல நிமிந்து படைய கட்டு அயோத்திதாசர் என்று அறிவிச்ச எச்சரிக்கை தாத்தா ரட்டமலை சீனிவாசன் தன்மான எச்சரிக்கை அம்பேத்கர் சினந்தெழுந்த அடிச்சு சொன்ன எச்சரிக்கை நம்ம அண்ணே திருமாவின் ஆவேச எச்சரிக்கை எச்சரிக்கை எப்போதும் எச்சரிக்கை ஏராள புழுகு மூட்டை எழுந்து வரான் எச்சரிக்கை ஏழைகளை எச்சரிக்கை யாராரோ கிளம்பி வரான் எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை ஓரம வரவன் எல்லாம் புது கட்சி ஆரம்பிச்சு தலித்த உசத்துறன்னு தலைக்கு மேல கொடி பிடிச்சி சிரிச்சு நெருங்கி வரான் சேரிகளே எச்சரிக்கை சேரிகளை எச்சரிக்கை ஏராள புழுகு மூட்டை எழுந்து வரான் எச்சரிக்கை வருமங்குறான் வரச்சிங்கிறான் வருது பாரு புரட்சிங்கிறான் அண்ணங்கிறான் தம்பிங்கிறான் அடுத்த முதல்வர் நானுங்கிறான் சாதியத்தான் வசத்திக்கிறான் தலித்தையும் சேர்த்துக்கிறான் எடுபுடி வேலைக்கு உன்னை எப்போதுமே வச்சிக்கிறான் நீ திருந்திடத்தான் உயர்ந்திடத்தான் திருமாவின் எச்சரிக்கை
வைக்கிறான். கட்சி கொடி தோரணத்தை காலமெல்லாம் கட்டுங்கிறான். 50 100 கொடுத்து உன்ன வேலை பேசிக்கிறான். அம்போன்னு விட்டு புட்டு அத்தனையும் லவிட்டிக்கிறான். பகல் வேலாம் போட்டு வரான் பாவரனே எச்சரிக்கை. ஆதியத்தான் உள்ள வச்சு நீதியத்தான் பேசிக்கிறான். தலித்துகளை பிரிச்சு வச்சு தமிழனெல்லாம் ஒண்ணுங்கிறான். வசந்தத்தின் இடி முழக்கம் வருதுன்னு கிளம்பிடுறான். ஏகாதிபத்தியத்தை எரிப்போன்னு குதிச்சிடுறான். சேரிய எரிக்கும் கூட்டத்துல சேர்ந்துக்கிறான். எச்சரிக்கை செஞ்ச சாதி கூட்டம் சுக்குநூறா உடையுது பார். சேரி எரிச்ச கும்பலெல்லாம் சிதறு தேங்காகுது பார். குருமா வெடி குண்டு பார், திசையொங்கும் வெடிக்குது பார். ஆதிக்க கோட்டையெல்லாம் ஆடியோடு நொறுங்குது பார். அவலம் துடைக்கும் தலைவரை பார், அவரை நாம காக்கணும் பார். எச்சரிக்கை எச்சரிக்கை எப்போதும் எச்சரிக்கை. ஏராள புழுகு மூட்டை இருந்து வரான். எச்சரிக்கை 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 ஏழைகளை எச்சரிக்கை. யாராரோ கிளம்பி வரான் எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை. ஓரம மரம எல்லாம் புது கட்சி ஆரம்பிச்சு தலித்த உசத்திரன்னு தலைக்கு மேல கொடி பிடிச்சி சிரிச்சு சிரிச்சு வரான். சேரிகளே எச்சரிக்கை 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 எப்போதும் எச்சரிக்கை. ஏராள புழுகு மூட்டை இருந்து வரான். எச்சரிக்கை எச்சரிக்கை. கைய கட்டி நம்ம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்ப தோள தட்டி வேட்டி வரிஞ்சி கட்டி மீச முறுக்கி விட்டு நடப்பதிந்த காலம். கைய கட்டி நாம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்ப தோள தட்டி வேட்டி வரிஞ்சி கட்டி மீச முறுக்கி விட்டு நடப்பதிந்த காலம். அடிமைய கடந்தது அந்த காலம். நாங்க அடங்க மறுப்பாது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் திருமாவளவனின் தம்பிகள் நாங்கள் அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் வேறறுப்போம் சனாதனத்தை வேறறுப்போம் பாதுகாப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் சமத்துவத்தை பாதுகாப்போம் தலைமை ஏற்போம்
சாதி பெற சொல்லி தள்ளி வச்சு நம்மள தலகுனிவு செஞ்ச அந்த காலம். அட சாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி வச்சு நாம சமத்துவம் பெறுவது இந்த காலம். சாதி பெற சொல்லி தள்ளி வச்சு நம்மள தலகுனிவு செஞ்ச அந்த காலம். அட சாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி வச்சு நாம சமத்துவம் பெறுவது இந்த காலம். கூட்ட எரிச்சது அந்த காலம், நம்மள உறவா நினைக்கிறான் இந்த காலம். கூட்ட எரிச்சது அந்த காலம், நம்மள உறவா நினைக்கிறான் இந்த காலம். உரிமையை மீட்டது திருமக்காலம், சிறுத்த உருமுங்காலம். ஒடுக்கப்பட்டு நாம நசுக்கப்பட்டு ஒதுங்கி அவலப்பட்டு கிடந்தது அந்த காலம். அந்த கொடுமையெல்லாம் திரும்ப நெருப்புப்பட்டு கருகி எரிசாம்பலானது இந்த காலம். ஒடுக்கப்பட்டு நாம நசுக்கப்பட்டு ஒதுங்கி அவலப்பட்டு கிடந்தது அந்த காலம். அந்த கொடுமையெல்லாம் திரும்ப நெருப்புப்பட்டு கருகி எரிசாம்பலானது இந்த காலம். சிறுமையா நினைச்சது அந்த காலம், இப்போ சிறுத்தைய மதிப்பது இந்த காலம். சிறுமையா நினைச்சது அந்த காலம், இப்போ சிறுத்தைய மதிப்பது இந்த கட்சி நெய்வேலியில் காவல்துறையின் போது 10 பேர் இருந்த காலகட்டங்களில் ஒருவர் தொழிலாளர் விடுதலையினுடைய தலைவர், தொழிலாளர் விடுதலையினுடைய மாநில செயலாளர் அருமையான தலைவர் திருநாவுக்கரசு அவர்களை இந்த நிகழ்வை தலைமையில் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறுதனமா போலீஸ் சிறுத்தைகளை புடிச்சு லத்தியால அடிச்சது அந்த காலம். இப்போ சிறுத்தைகளை பார்த்து போலீஸ் எல்லாம் வரப்ப சல்யூட் அடிக்குது இந்த காலம். திமிர்த்தனமா போலீஸ் சிறுத்தைகளை புடிச்சு லத்தியால அடிச்சது அந்த காலம். இப்போ சிறுத்தைகளை பார்த்து போலீஸ் எல்லாம் வரப்ப சல்யூட் அடிக்குது இந்த காலம். பூச்சாண்டி காட்டுனது அந்த காலம், சிறுத்த புரட்டி எடுத்திடும் இந்த காலம். பூச்சாண்டி காட்டுனது அந்த காலம், சிறுத்த புரட்டி எடுத்திடும் இந்த காலம். போக்களம் வெல்லுவோம் இந்த காலம், திருமா வந்த காலம். தமிழனுக்கு இங்கே தனித்துவமா ஒரு தலைவனின்றி தவிச்சோம் அந்த காலம். உலக தமிழரெல்லாம் இன்று தலை நிமிர வளவம் வரலாறா பிறந்தது இந்த காலம். தமிழனுக்கு இங்கே தனித்துவமா ஒரு தலைவனின்றி தவிச்சோம் அந்த காலம். உலக தமிழரெல்லாம் இன்று தலை நிமிர வளவம் வரலாறா பிறந்தது இந்த காலம். பூமியில் பல உண்டு புரட்சி காலம், சேரியில் புரட்சி வெடிச்சது திருமாக்காலம். பூமியில் பல உண்டு புரட்சி காலம், சேரியில் புரட்சி வெடிச்சது திருமாக்காலம். அங்கனூர் தமிழச்சி புதல்வன் காலம், நாளை முதல்வன் காலம். கவிஞர் தம்பி காளி அவர்கள் ஒரு 2 நிமிடம் கவிதை வாசிப்பார். அனைவருக்கும் பெரிய மாலை வணக்கம். இன்றைய கவிஞர்களுடைய கதாநாயகன் அண்ணன் ஆவூர் அதிகமானவர்களை பற்றி அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தது அந்த அதிகமான என்று சொன்னால், அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தது அந்த
அதிகமான என்று சொன்னால் நெய்வேலி மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தது இந்த ஆவு அதிகமான். எல்லோரும் அப்பனுடைய இனிஷியலைத்தான் பெயருக்கு முன்னால் வைப்பார்கள். ஆனால் நீயோ அம்மாவினுடைய இனிஷியலை பெயருக்கு முன்னால் வைத்திருக்கிறார். பெண்ணுரிமைக்கு வார்த்தைகளில் மட்டுமல்ல தன் வாழ்நாளிலும் முக்கியத்துவம் கொடுத்த நீங்கள் வாழ்க. நீங்கள் கொல்லிருப்பதுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மட்டுமில்லை, சாதி பின்னோடு இருப்பவனுக்கு கொல்லி வைத்த ஊராட்சி மன்ற தலைவர் கொடுத்தான். காமராசரை போல நீ கருப்பானவர் மட்டுமில்லை, அரசியலில் பொறுப்பானவர் கொடுத்தான். அவரை போலவே நீயும் எளிமையாக இருப்பதால் தான் அவர் பிறந்த மாதத்திலேயே நீயும் பிறந்திருக்கிறாய். அவருக்கு ஜூலை 15, உனக்கு ஜூலை 18. விளம்பரத்திற்காக அரசியல் செய்பவன் அல்ல நீ. விளம்பரத்திற்காக அரசியல் செய்பவன் அல்ல நீ. தலித் மக்களின் விடுதலைக்காக அரசியல் செய்பவன். அதனால்தான் உன்னை தலைவருக்கும் பிடித்திருக்கிறது, இந்த தம்பிகளுக்கும் பிடித்திருக்கிறது. உன்னை நான் போட்டோக்களில் பார்த்ததை விட எனக்கு விவரம் இருந்தது என்று போராட்டங்களில் பார்த்ததுதான் அதிகம். தலைவரின் கொள்கைகளை கடைபிடித்து வாழும் உமக்கு இந்த ஒட்டுமொத்த அண்ணன் தம்பிகளின் இணைய அளவில் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக தந்தை கார்ல் மார்க்ஸையும் சட்டமாவலை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கையும் பையும் அரசியலில் அப்பற்ற நமது எழுத்து தமிழரை அவர்களின் கருத்திலே முழுமையாக உருவாகிய எங்கள் கருத்த நிறமே, சிரித்த முகமே, இரக்க மனமே, உயர்ந்த குணமே, எங்கள் ஆறுயிர் அண்ணன் ஆவு அதிகமானே. அன்று ஆட்சியாளர்களின் அதிகாரத்தாலும் காவல்துறையின் சதிகாரத்தாலும் இயக்க பெயரை உச்சரிப்பதற்கு உதடுகள் நடுங்கிய காலத்திலேயே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என சிறு வயதிலே முழங்கி களம் கண்டவர் நீ. அதனால் சிறையும் சென்றவர் நீ. உண்மை தூக்கிவிட்டவர் எவரும் இல்லை, அதனால் மனம் சற்றும் தளர்ந்ததும் இல்லை. உழைப்பை கொண்டு உயர்ந்து நின்றாய், உண்மையும் நேர்மையும் நெறியாய் கொண்டாய். எவனையும் எதிர்த்து நிற்பாய், எதிரியும் நட்பில் வைப்பாய். திருமா என்கிற மாமனிதரின் வாழ்க்கை வரலாற்று சரித்திரம் படைக்கும். அது ஒரு பக்கத்தில் உன் பெயர் துளிக்கும். விமர்சனங்கள் எல்லாம் ஒருபோதும் வெற்றி பெறாது. மக்களுக்கு உழைப்பதனால் அது ஒரு காலமும் வீண் போகாது. தொடர் முயற்சி ஒருபோதும் தோல்வியும் காணாது. ஒன்று சேர், கற்பி, புரட்சி செய்கின்றதோடு அடிமை என்பதை காட்டிலும் அடிமை என்றால் என்ன என்பதை முதலில் அவர்கள் விளக்கு என்று புரட்சியாளர் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஒழுங்கியது போல சுதந்திரம் அடைந்த பல ஆண்டுகள் கடந்திருந்தோம். நமக்கான சுதந்திரத்தை இன்று வரை முழுமையாக அடையவில்லை. நமது பாட்டன் கூட்டம் எல்லாம் நேரடி அடிமையாக்கப்பட்டார்கள். இப்பொழுது நவீன அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கூட அறியாத சுய சிந்தனையற்ற அற்பர்கள் இன்னும் 100க்கும் 200க்கும் அடிமையாய் நமது கொடி எது, கோஷம் எது, தலைவர் யார் என்பதை கூட அறியாமல் யார் யாருக்கோ பல்லாக்கு தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காட்டாற்று வெள்ளம் கடந்து சேர்வதற்கு வழியில் உள்ள வேறுபாடுகளை தகர்த்தெறிந்து சமம் செய்து வாய்ந்து ஓடுவது போல் இரவு பகல் அறியாமல், இளமை காலம் தெரியாமல் இந்த சமூகத்தின் இடுகளை துடைக்க தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து தியாகம் செய்யும் தேக தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் பற்றி கருத்தியல் களமாக
அது நாமெல்லாம் மல்லியின் மனமாய் வீசட்டும். நலமும் வளமும் பெற்று எங்கள் அண்ணன் 100 ஆண்டுகள் வாழட்டும். எங்கள் அன்பு அண்ணன் ஆவு மகிழ்ந்து வாழட்டும் 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 என்று இந்த பிறந்தநாள் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக உலக நன்றி தெரிவித்துக் கொண்டு வேறொரு செய்தி தான் எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க. நான் முதலில் சகோதரர் ஆவு வெங்கடேசன் அவர்கள் 96 காலகட்டத்தில் அதன் பிறகு அமைப்பு உருவாக்கத்திற்கு பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நகரத்தை நோக்கி போராட்டத்தை நோக்கி அவர் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு நாள் நானும் அவர் சந்திச்சிருக்கிறேன். அப்போ அவர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அயல்குடி பள்ளி வரைக்கும் நம்ம போயிட்டு வரோம் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் அயல்குடி பள்ளி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அந்த தென்காட்டி அந்த தலைவர் கண்டமணி குழு போலீஸ் காவல்துறை வந்து ஒரு நல்ல வேலையில் துரத்திக்கிட்டே வருது. எது வருது எது பொறுத்து 2 பேருக்குமே தெரியாது. அயல்குடி போயிட்டு ரெங்கடாபுரன்ற ஊருக்கு போகிறோம். நம்ம நண்பர் கோபாலன்ற வீட்டுக்கு போயிட்டு சந்திச்சுட்டு நாங்கள் வெளியேறும்போது 2 பக்கமும் காவல்துறை வழிமறிச்சிருக்கு. அவங்களை பார்த்துட்டு ஒன்றும் கேட்கல. அவங்களுக்கு சரி 6 அடையாளம். ஏன்னா ஒரு முக்கியமான சம்பவம் இந்த மாவட்டத்தில் பெரிய நிகழ்வு நடந்தது. எதிர்த்தாக்குதல் நடத்தப்பட்டது. விழுந்த பணிகளை கணக்கெடுப்போம், விடுதலை போரில் களமெடுப்போம் என்ற தலைவருடைய தத்துவத்துக்கு ஏற்ப அந்த திருவாரூர் பொன்னுருவி மேலப்பாளையம் சகுந்தலா தற்பழித்து படுகொலை செய்யப்பட்டதற்கு நாம் கணக்கு திருத்தோம். அதுல 6 அடையாளம் தெரியாமல் யாருமே கண்டுபிடிக்க போலீசார் கிட்டத்தட்ட 6 வகையான உண்டு அந்த குற்றவாளிகளை கண்டறிவதற்கு காவல்துறை தொடர்ந்து 6 நான் கைது என்னன்னு கேட்டால் சரி ஓகே கண்டறிவிட்டு அடுத்த 3வது நாள் அவர் காவல்துறையில் சிறைப்பிடிக்கப்பட்டார். நாமெல்லாம் சிறைக்கு போயிருக்கோம். நான்லாம் சிறைக்கு போயிருக்கிறேன். சிறை வரைக்கும் போயிருக்கிறேன். ஆனால் போவோம், மாப்பிள்ள மாதிரி வருவோம், எல்லா உணவுகளையும் தேவையானவர்களும் கொடுப்போம். அவர் முதல் முறையில் சிறை அடைக்கப்பட்டு அந்த குற்றவாளி யார் என்பதை கண்டறிவதற்கு 10க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் இந்த வெற்றியும் சொல்லுவாங்கல்ல போலீஸ் வெற்றி இல்லை, அது ஒரு பெரிய மூங்கில் கட்ட. அந்த காட்சியெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். ஒரு இருட்டு அறையில் போட்டு அந்த அறைக்குள்ளே தந்து விட்டு அந்த இருட்டு அறைக்குள்ள என்ன இருக்கும்னா கட்டளம்பு வளர்க்கப்பட்டிருக்கும். காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு இவருக்கு தெரிஞ்சவங்களும் உண்மையை கேட்பதற்கு சொல்லணும்னா அந்த கட்டளம்பு வளர்க்கப்பட்ட அந்த அறைக்குள்ள வந்து அடிச்சு சித்திரவதைப்பட்டு தான் அந்த உண்மையை கண்டறிய செய்வார். ஏன்னா வந்து எதற்காக போராட்டம் பிறந்தனால்னா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத பதிவு செய்யும். அதுக்காக காரணம் நம்ம அவங்க புகழ வாழ்க்கை. அப்படி முழுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த சிறை வாழ்க்கையை அனுபவித்து நீதி வெளியேறப்பட்டு அதிலிருந்து தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு போராட்டங்களை அவர் சந்தித்தவர். கடலூர் மாவட்டத்தில் கட்சி கட்டமைக்கப்பட்டு மேற்கு மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் 3வது பிரிக்கப்பட்ட பொழுது மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட துணை செயலாளராக முதல் முறையாக துணை செயலாளர் பொறுப்பேற்றவர். அப்படிப்பட்ட சகோதரர்கள் இந்த பிறந்த நாளில் வாழ்த்துவதில் நான் பெருமை கொண்டு எல்லாரும் இன்று போல் வாழ்க்கையில் வாழ்க்கையை விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியன் அசோசியேஷன் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவசர இணைப்பாக கவனத்தில் செல்ல இருக்கின்றார். ஆனால் 1 நிமிடம் மட்டும் வாழ்த்துறை வழங்கிட்டு சால்வை போடுவேன். சமுதாய சொந்தங்களுக்கு நான் சார்ந்த என்எல்சி இன்ஜினியர் பகுதியினுடைய சமுதாய சிந்தனோட செயல்படுகிறது.
என்னுடைய சார்பாகவும் நான் சார்பாக என்னுடைய சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புகளை தெரிவிக்கிறேன். ஏ தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே ஏ தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே ஏ ஆதி பரம்பர சாதி சனங்களே சேதி ஒண்ணு கேளுங்க, ஒரு சேதி ஒண்ணு கேளுங்க, ஒரு சேதி ஒண்ணு கேளுங்க. அன்று ஆண்ட பரம்பரை ஆதி தமிழன் அபகரிச்சதுங்க, அட அந்த கதை கேளுங்க. ஏ பஞ்சத்தல முறை பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க, நாம பட்ட பாட்ட கேளுங்க. அந்த காரணத்தை தெரிஞ்சுட்டு அவர் நம்ம நன்றி சொல்லணும், வாழ்த்து சொல்லணும். ஒரு பிறந்த குழந்தை தாய்மார்களும் தெரியும். ஒரு அதாவது குழந்தை பிறந்தவங்க என்ன செய்யணும்? சத்தம் போடணும். சத்தம் போடணுமா இல்லையா? அழணும். அப்படி அழனா என்ன செய்வாங்க? அழனா என்ன செய்வாங்க? தாய் என்ன பண்ணாங்க? முதல்ல ஒரு தட்டு தட்டுவாங்க. பிறந்த குழந்தை உடனே அழலா அந்த குழந்தையுடைய முதல்ல ஒரு தட்டு தட்டுவாங்க. ஏன் தட்டுவாங்க? தன் தாய் வயிற்றுல தனக்கு சுவாசம் இல்லாம தான் எதையும் சுயமா அனுபவிக்காம தாயினுடைய உணவை உண்டு அவங்க வயிற்றுல இருக்கிற வெளிச்சத்தை மட்டும் பார்த்த அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படணும். என்ன ஏற்படணும்? மூச்சு திணறல் ஏற்படணும். அப்படி மூச்சு திணறல் ஏற்படுறதுனால அந்த குழந்தை கத்தணும். அந்த குழந்தை கத்தணும். இன்னொன்னு ஒளியடை. நீங்க கேட்டர்ல போய் சினிமா தேட்டர் போனீங்கன்னா வெளியில இருந்து உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே என்ன தெரியாது? ஒண்ணுமே தெரியாது. ஒரு 2 நிமிடம் நின்று எங்க யாருக்கு நம்ம தெரியும் நடக்கும். இது பிறக்கும் பொழுது அப்புறம் சொல்லுவோம். ஒரு 3 வயதுக்கு என்ன செய்யணும்? நபரணும் சொல்லணும் இல்லையா? அப்படி நகரம்னா என்ன சொல்றோம்? எம்மா என் பிள்ளை நகர மாட்டேன்னு சொல்றோம். அப்புறம் பல்லு முளைக்கணும்னு சொல்றோம். வயது என்பது ஒரு நிமிஷம். வயது என்பது வயது மட்டுமல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய அறிவு வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி, சாதனை வளர்ச்சி அத்தனையும் ஒரு வயதுக்கு உயரணும். ஏன் இந்த வாழ்க்கை நம்ம சுயமா தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுக்கணும், தான் நடப்பது சரியா என்று உணர்வதற்காகவும் இத்தனை பேர் நம்ம பேசணும். இந்த பேசாமல் இருந்தவங்க இதற்கு வெள்ளத்தனை உயரணுங்க. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். வெள்ளத்தனை மடையிட்டோம்னா ஒரு தாமரை குளத்துல தண்ணி தாமரையை பாருங்க. தண்ணி எவ்வளவு இருந்தாலும் அந்த தண்ணிக்கு மேல அந்த தாமரை இழக்கும். தண்ணி உயர்ந்தாலும் அந்த தண்ணிக்கு மேல தான் நிற்கும். தண்ணி தாழ்ந்தாலும் அந்த தண்ணிக்கு மேல தான் நிற்கும். என்னுடைய தண்ணியுடைய குணம் அப்படிதான். நான் பார்த்ததிலிருந்து அவர் கோபமா எப்படி இருந்தாலும் தன்னிலை மாறாமல் தன்னை வெளிப்படுத்துகிற உயர்ந்த குணமுடைய தம்பி இன்றல்ல என்றல்ல இன்னும் உயர்ந்த பதவிகளை பெற்று பெரும்பாலும் ஆண்டு உங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைய பேசணும். ஏழ வாழ்க்கை உயர வந்த ஒருவனின் வரலாற கேளுங்க, அவன் வரலாற கேளுங்க. கல்லு தோன்றா மண்ணு தோன்றா காலத்துக்கு முன்னே போறந்தோம். நெல்லு பயிர் போல இருந்தோம், நிலத்துல சென்று வளர்ந்தோம். கல்லு முள்ளு காடு திருத்தி காடுகளை நீயாமச்சோம். மேடு பள்ளங்களை நிறவி மிச்சிடும் பூவன அமைச்சோம். வந்தது வந்தேறி கூட்டம், வந்த பின்னே நாம தவிச்சோம். சந்தடி சாக்குல மெதுவாது சாதிய புகுத்த துடிச்சோம். ஆரிய நெருப்பு சுட்டது உயிர் ஆண்டு பாலாகாலம் பதச்சோம். சின்ன பின்னப்பட்டு ஓரந்தள்ளப்பட்டு சேரியில் சென்னத்தை கழிச்சோம். நம்ம சேரியில் சென்னத்தை கழிச்சோம். ஏ வாழ்ந்த மண்ணிலேய வந்தேறி கூட்டத்தால் அல்லல் பட்டு கிடந்தோம். நாம அகதியா நடந்தோம், பல அவதிய சுமந்தோம்.
அட ஆண்டா நடி மண்ணு பேரா பிரிச்சான், அத கண்டு துடிச்சோம், நாம அடிமையா தவிச்சோம். கருத்த நேரத்தை பழிச்சான், களவாணித்தனம் விதைச்சான், செருப்பு போட்டா அடிச்சான், தெருவுல முள்ள பதிச்சான். பள்ளு வரைய சக்கிலிய பாதம் கொண்டுதான் மிதிச்சான், பார்வையில் விஷத்தை விதைச்சான், பாம்பு போல வந்து கடிச்சான். இப்படியே பல கொடுமை, இடுப்பு ஒடிஞ்ச நிலைமை, நம்ம இருட்ட எரிச்சு விளக்கு ஏத்தைய வண்டா துடிச்சான், நம்ம கண்ணீர் தொடச்சான். பஞ்சத்தால மோர பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க, நாம பட்ட பாட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. இன்னும் பல பேரு பிறந்தான், இந்த மண்ண குரு போட்டு மறைஞ்சான். வெள்ளையனும் வந்து நுழைஞ்சான், நம்ம வேர்வைய கூடிச்சு வளர்ந்தான். ஆயிரம் ஆயிரம் மாற்றம்தான் அப்பப்ப இங்கு நடந்தது. ஆனாலும் கடைசி வரையில் அடிமைப்பட்ட சேரி மக்க வாழ்க்கை அப்படியே தான் கிடந்தது, ஐயா அப்படியே தான் கிடந்தது. முழுக்கு கைகட்டி கிடந்தோம், துணி குறுகி நடந்தோம், புலிக்கு மாடா உழைச்சோம், கொத்தடிமைகளா தெரிஞ்சோம். ஆண்டைக்கு 30 உழுதோம், அரை வயிற்று கஞ்சிக்கு அழுதோம். விளைஞ்சத பூரா கொடுத்து வெறுங்கையா வீடு நுழைஞ்சோம். பங்காளு படிய பண்ணைக்கு வேலையால் பட்ட மரமா இருந்தோம், நம்ம பங்கப்பட்டு தான் கிடந்தோம். இது மட்டுமா இன்னும் இருக்கு இன்னல் பட்ட நிலைமை, எட்டி காய போல கசக்கும் அடையேகப்பட்ட கொடுமை. ஊருக்கு ஒதுக்கு பூரமான நில ஒதுங்கி பொழைக்க வச்சான், மாட்டுக்கு ஊத்தும் கஞ்சிய ஏழை மக்களுக்கு ஊற்றி வச்சான். குடிக்கும் தண்ணிய கூட கை மடக்கி குடிக்க வச்சான். இடுப்புல துண்ட கட்டி நம்மளை எப்பவும் கும்பிட வச்சான். சட்டைய சுருட்டி எடுத்து அடக்கத்துல வைக்க வச்சான். கொட்டாங்குச்சி டீய ஊத்தி அத குடிக்க சொல்லி சிரிச்சான். என்ன பாவம் செஞ்சோம் இழி போற புண்ணு பழிச்சான். ஏழ சாதிய காலம் முழுக்க கந்தல் கந்தலா கிழிச்சான், ஐய கந்த கந்தலா கிழிச்சான். பஞ்சத்தால மோர பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க, நாம பட்ட பாட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. இந்த நிலை மாற்றிட இழிநிலையை போக்கிட தலித்துகளை உயர்த்திட பல நூறு பல பேரு தலைவனாக பிறந்தான், தலைவனாக பிறந்தான். பிறகு ஆதிக்க புயலில் அதிரடி சுழலில் பதராக பறந்தான். அவன் அரசியல் இடியில் சுயநல பிடியில் கொடசாஞ்சி விழுந்தான். உருக்கு நெருப்பு போல உடையாத இரும்பு போல பூமிய புரட்டும் புயல போல அந்த போர்க்கள யானை போல பிறந்தான் ஒருத்தன் பாருங்க, அவன் பொறப்பு வளப்ப கேளுங்க, அவன் பொறப்பு வளப்ப கேளுங்க. புதிய விளக்கு ஏற்றி வைக்க புத்தன் வந்து பிறந்தார். யூத மக்களை வழி நடத்த இயேசுநாதர் பிறந்தார். மனித குலத்தை செம்மப்படுத்த புரட்சிலேனும் பிறந்தார். போர்க்களமே வாழ்க்கை என்று மண்டேலாவும் பிறந்தார். தலித்துகள் தலை நிமிர அம்பேத்கர் பிறந்தார். ஈரோட்டு எரிநெருப்பா ஈவேரா பிறந்தார். இவங்கள போல் ஒரு தலைவன் இங்க வந்து பிறந்தான். அவன் அங்கனூரில் பிறந்தான், அவன் அங்கனூரில் பிறந்தான். ஏழசனத்தை கட்டி காக்க காலம் தந்த சிறப்பு தமிழ் கண்ணியத்தின் பொறப்பு. அவன் கால் முளைச்ச நெருப்பு ஏச்சி போடச்சவன் ஈரக்கோலை எல்லாம் நடுங்கிய பொறப்பு. அவன் நல்ல குடி பொறப்பு. பெரம்பலூர் மாவட்டம் அதன் பக்கத்தில் செந்துறை வட்டம். வானம் பார்த்து வாழும் பூமிங்க
அங்கு வாழுது வறுமை மட்டும். அங்க ஒரு 100 ஏழை குடும்பம் வாழும் ஒரு ஊரு. ஊரு பேரு அங்கனூரு, ஊரு பேரு அங்கனூரு. அந்த ஊருக்கு கிழக்கே கரிச நிலம், மேற்கே கருவேலங்காடு, தெற்கே பஞ்சபூமி, வடக்கே வெள்ளாறு. அங்கு வாழும் மக்களுக்கு ஆறாத வறுமை துன்பம். அங்கனூர் என்பதற்கு அடையாளம் 4 கம்பம். பாருங்க அங்கொரு குடிசை, அது 10க்கு 10 அடி குடிசை. கருப்பஞ்சருகு வேஞ்ச, அது களிமண் சுவர் குடிசை. சீமண்ண விளக்கு எரியும் தமிழ் சிந்தன ஒளிரும் குடிசை. அந்த குடிசையில அங்கனூர் வானம் அனலாய் சிவந்திருக்க, அடி அம்மா அடி தமிழ் பூமி ஆவலா காத்திருக்க. நஞ்ச நில காத்து வந்து நல்வாழ்த்து சொல்லி நிக்க, 4 தசை கூடி வந்து ஆரத்தி ஏந்தி நிக்க. சூழ்ந்திருந்த இருட்டுதான் சொல்லாம நடைய கட்ட, சுடர் விட்ட ஒளிவெல்லாம் சூரியன கிழிச்சு நிக்க, சூரியன கிழிச்சு நிக்க. 1962ஆம் ஆண்டு ஆகத்து 17ஆம் நாள் ராமசாமிக்கும் பெரியம்மாளுக்கும் சிசு ஒன்று பிறந்ததம்மா, சிசு ஒன்று பிறந்ததம்மா, சிசு ஒன்று. திருமாவளவன் என்னும் அக்னி குஞ்சு ஒன்று அவதாரம் எடுத்ததம்மா, அவதாரம் எடுத்ததம்மா. அப்படிப்பட்ட சேரியிலதான் ஆசமகம் பிறந்தான், இந்த ஆசமகம் பிறந்தான். அவன் அக்கா தம்பிங்க 4 பேரோடும் அன்பு கொண்டு வளர்ந்தான், நல்ல பண்பு கொண்டு வளர்ந்தான். சின்ன வயசினில சீரிய சிந்தனை, ஐயா சிரிக்க மறந்து எப்பவும் யோசனை. வளருதே வறுமை வாசனை, அவனை வாட்டி எடுத்த சாதி வேதனை. இத்தனை இருந்தும் புத்திய தீட்டி பொறுப்புடன் படிச்சான். வளவன் 8ஆம் வகுப்பு கல்விய அவன் அங்கனூரில் முடிச்சான். 8 மைல் தூரம் நடந்து வந்து திட்டக்குடியில படிச்சான். ஏராள தடைய கடந்து அவன் மேல்நில வகுப்ப முடிச்சான். விருதாச்சலம் கல்லூரியில் புதுமுக வகுப்பு, சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் படிப்பு, சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் படிப்பு. படிக்கும் போது உதவி செய்ய யாருமே இல்ல, வளவன் பாமர புள்ள, வளவன் பாமர புள்ள. படிப்பு செலவு பூர்த்தி செய்ய பணங்காசு இல்ல, ஐயா பணங்காசு இல்ல. அதுக்காக வளவன் ஒன்னும் அழுது புலம்பவில்லை. அவன் அக்னியின் பிள்ளை. உழைச்சி படிக்க முடிவு எடுத்தான். ஓய்வுக்கே அவன் ஓய்வு கொடுத்தான். உடல் சுருங்கி பசியில் கிடந்து முழு மூச்சா படிச்சான், முதுகல முடிச்சான். முகத்தில் மீச முளைச்ச பருவம், விழும் இடிய கூட புடிக்கும் பருவம். நீலவான கிழிக்கும் பருவம், கட்டி நிற்பதின்னு சிரிக்கும் பருவம். பருவத்தை பயிர் செய்ய வெகுண்டெழுந்தான். வளவன் பறக்கின்ற தீப்போல மூண்டெழுந்தான். 1984 அப்போது வளவனுக்கு வயசு 22. கல்லூரி பருவத்தில் கரையேறும் கடல் போல மாணவர் கூட்டத்தை ஒன்னு சேர்த்தான். ஈழ விடுதலை மாநாடு நடத்தி பார்த்தான். ஈழத் தமிழரின் விடுதலை மாநாடு வளவன் கூட்டியது குத்தமா, ரயில் மறியல் செஞ்சான் இவன் சத்தமா. அடக்குமுறை அரசாங்கத்தால் முதல் முறையாய் சைதையில் கைதானான்.
சிரிப்பிளிரும் போர்க்களையானதான் சுண்டேலி கண்டு நடுங்குமா, சீரை கம்பிக்குள் புயல் உறங்குமா. விடுதலை புலி என்று இதழ் ஒன்றை நடத்தி ஈழ விடுதலை மலர தீப்பந்தம் கொளுத்தி ஆர்ப்பரிச்சான், துடிச்சான். சென்னை பல்கலைக்கழக படிப்ப முடிச்சு பின் சட்ட கல்லூரியில் தன் பாதம் பதிச்சான். 87 டிசம்பர் 7 தடய அறிவியல் துறையில் வேலை. சமுதாய மாற்றத்தையே சிந்தித்தது திருமாவின் மூளை. அரசாங்க பணி செய்ய கோவைக்கு சென்றான். ஆட்குறைப்பு திட்டத்தால் பணி நீக்கம் கண்டான். மறுபடி மதுரையில் 88 மாறாத வறுமையால் பணி செய்ய சென்றான். மதுரதான் வளவன மடமாத்தி விட்டது. அந்த மண்தாமா திருமாவ மனநோக சுட்டது. அந்த மண்தாமா திருமாவ மனநோக சுட்டது. மதுரை மண்ணுல சேரி மக்களுக்கு நேர்ந்த பல கொடுமை. அது நெஞ்ச சுடும் நிலைமை. அது நீதி சாஞ்ச கொடுமை. அது நீதி சாஞ்ச கொடுமை. அங்கே சில பேரு சாதி வெறியில் அருவா புடிச்சான். தலித்து ரத்தத்தை வாசலில் தெளிச்சான். தன் சாதி திமிரு தலைக்கு ஏற தாறுமாறா கூடி சேரிய எரிச்சான். இத கண்டு வளவன்தான் உயிர் துடிச்சான். கோபத்தில் எரிமல போல் வெடிச்சான். சாதிக்கு குடிவெட்டி சமாதி கட்ட அவன் சபதம் எடுத்து தன் தோளத்தட்ட. 89 செப்டம்பர் 14 தலித் வேந்தர் இயக்கத்தின் தனிப்பெரும் அமைப்பாளர் மலைச்சாமி காலமாக 90 ஜனவரியில் துடிப்பான இளைஞனவன் தலித் வேந்தர் இயக்கத்தின் தாய் பொறுப்பேற்றான். 91ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் என பெயர் சூட்டி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலன்னு எழுந்து முழங்கி நின்னா. விடுதலை சிறுத்தைகளின் வீரியத்தை நிலைநாட்ட நீலம் சிவப்பு நிறம் நடுவில் நட்சத்திரம் குடி ஒண்ணு வகுத்தான். தன் கொள்கையையும் வகுத்தான். சாதி மதம் ஒழிப்பு, வர்க்கபேதம் அழிப்பு, பெண்ணுரிமை மீட்பு, தமிழ் தேசிய காப்பு, வல்லரசுகளுக்கு எதிர்ப்பு, வல்லரசுகளுக்கு எதிர்ப்பு. ஏற்பொள்கவோ ஒண்ணு குத்திட்டி போல கூர்மையாச்சுதுங்க. பகைய குத்தி கிடிச்சதுங்க. பல சக்தி படைச்சதுங்க. உறங்கி கிடந்த தமிழனத்தான் உசுப்பி நான் திருமா. உசுப்பி எழுப்பி நான் திருமா. மதுரையில் இருக்கும் போது மரத்வாடா போராட்டம். அம்பேத்கருக்கு எதிராக சிவசேனா அடாவடி வெறியாட்டம். விடுவானா வளவன், முன்வச்ச கால பின்வைப்பானா வளவன். 93 பிப்ரவரி 12ஆம் நாள் மதுரை மாநகரினிலே ரயில் மறியல் போராட்டம். மதுரை குலுங்கியது, தமிழ் மண்ணே நடுங்கியது. விடுதலை சிறுத்தைகளின் வீர ஆவேசத்தில் அதிகார வர்க்கத்தின் அணிவேர் பிதுங்கியது. போலீசு கும்பலெல்லாம் பொறிகலங்கி எஞ்சியது. நடந்த கலவரத்தில் ரத்த ஆறு ஓடியது. பூச்சாண்டி மிரட்டலுக்கு அஞ்சாத வளவன் 4 வார்த்த மந்திரத்தால் இந்த ஒரு பொது தளத்தில் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் அந்த பெருமை கடலூர் மாவட்டத்தில் களப்பணியாற்றிய விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதன் தலைவர் நம்மையெல்லாம் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரை தொடர்ச்சி எழுச்சி தலைவர். நாம் என்னால் எழுச்சி தலைவர் என்கிறோம். இன்று இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய மிக பெரும் தலைவராக இருக்கின்றார். நாம் தமிழ்
பிறந்த நாளாகட்டும், என்னுடைய பண்பாட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்ல நம்முடைய கலாச்சார நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நாம் கொண்டாடி வருகிறோம். அதற்கு முழுக்க முழுக்க காரணம் தலைவர் எழுச்சி இந்தியதான் காரணம் என்பதை இங்கே ஆணித்தரமாக நான் அடித்து கூறுகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, அருமை நண்பர், இந்த பகுதியுடைய களப்போராளி, இந்த பகுதி மட்டுமல்ல, தலைவர் அவர்கள் கடலூர் மாவட்டம் தாயமணி என்று கூறுவதற்கு அன்பு சகோதரர் என்னுடைய எப்போதும் நான் கூட்டாளிக்கு அழைக்கக்கூடிய ஆவு வெங்கடேசன் என்கிற அதிகமா அவர்களுக்காக அந்த கடலூர் மாவட்டத்தின் கட்சி தலைவர் கூறுவதற்கு அப்படிப்பட்ட அன்பு தோழருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனப்பூர்வ மனமகிழ்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தோழர்கள ஆவு அதிகமாக உங்களுக்கு எத்தனை நாள் தெரியும் தெரியாது. முதலில் நான் கல்லூரி காலத்தில் அறிவிக்கும் போது என்னை சேர்மனாக அங்கே இந்த கட்சி இயக்கமாக இருக்கும் போது கல்லூரி சேர்மனாக என்னை கண்டது பண்ண சொல்லி 6 ஓட்டுல தோற்றவன் முதல் நானாக நினைக்கிறேன். முதல் இளைஞன் கட்சியினுடைய இயக்கத்தில் 97 கட்சியினுடைய இயக்கம் பேரில் நான் தேர்தல் நின்றவன். அது கல்லூரி சாதி இந்துக்கள் வன்னியர்கள் என்ற பகுதியில் 342 பேர் 32 பேர் தான் தலித்துகள். அதுல வெறும் 6 காரணம் சாதி இந்துக்கள் என்ற பகுதியில் நான் போட்டியிடுறேனாக அதுக்கு காரணம் என்னுடைய நண்பர் ஆவு அதிகமாக எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்தது. அப்படிப்பட்ட நண்பர் 92 காலத்தில் தெரியும். நான் என்னைக்கு கல்லூரி காலத்தில் ஐயர் வச்சுக்கோம் அன்னைக்கு பஞ்சமி நிலத்தில் கொடியேற்ற 1 மணிக்கு 12:58 எங்க ஊர்ல கொடியேற்றணும். அண்ணன் சிந்தனை செல்வன், தடா பெரியசாமி, வள்ளுவன், விநாயகமூர்த்தி, இங்க இருக்கிற நண்பர் பார்த்திபன், ஆவோதிகன் அன்னைக்கு மாவட்ட துணைச்சியாளர் நல்லா தெரிஞ்சீங்க. அப்படிப்பட்ட ஒரு போக்குவரத்து நண்பர் இந்த பிறந்த நாள் நீங்க 54 இருக்கிறார். அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார வாழ்த்துகிறேன். நீங்கள் உடல் நலத்தோடும் பொருளாதார வளத்தோடும் இந்த கட்சிக்கு மென்மேலும் பல பொருள்களை வாங்கிக் கொண்டு நீங்கள் அடுத்த இலக்கை அடைய வேண்டும். கடந்த காலங்களில் எப்படி அடக்குமுறை, போலீசுடைய ஒழுங்குமுறை, சாதி இந்துக்களுடைய சாதிய வன்முறை இதையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்று இந்த மக்களை ஒரு அணியில் திரட்டி தலைவர் அவர்களின் வழியில் ஒரு கொடைக்குள் கொண்டு வந்து சேர்த்தீர்களோ அதே போன்று அதிகாரத்தை வெல்ல வேண்டும். அப்படி அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் அடுத்து வரும் பதவிகளில் வந்து இந்த நாட்டையே அதிர வச்சான், நாட்டையே அதிர வச்சான், நாட்டையே அதிர வச்சான், அதில் நல்லத சொல்லி வச்சான். தன்மானம் பறிபோய் தடுமாறும் தமிழானி அவமானம் சுமந்து அழுது புலம்பலாமா? உன்னோட உரிமைகளை ஒவ்வொன்னா இழந்து விட்டு ஊருக்கு வெளியே நீ ஒண்டி பொழைக்கலாமா? கூவத்திலும் சேரியிலும் குடிசையிலும் குப்பத்திலும் பொக்கத்தை இனம் போல பொங்கி நீ தின்னலாமா? உன்னோட மண்ணு இது, உனக்கான பூமி இது, கண்ணீரும் ரத்தத்தையும் கலந்து செஞ்ச உரிமை இது. எழுடா எழுடா தன் இனமான நீ காக்க, துடிடா துடிடா பகையை தூள் தூளாய் நீயாக்க. கொட்ட கொட்ட குனிஞ்சு நின்ன காலம் போச்சு, நெருப்பா நீ எரிஞ்சி நிமிரு நேரம் வந்துருச்சு. அதனால் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி. புதுகொடிந்த தமிழரெல்லாம் இந்த முழக்கத்தை கேட்டுவிட்டு அதிரடி வெட்டு போல அங்கங்கே வெடிச்சம்மா. திருமாவளவன் இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது திருமாவளவன் கையில் முதலாளிகள் இல்லை, தொழிலதிபர்கள் இல்லை, பெருந்தொழிற்காரர்கள் இல்லை, நிலச்சுவாந்தார்கள் இல்லை. திருமாவளவன் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் இல்லை, முதலாளிக்கு மகன் இல்லை, ஒரு அன்றாட வாசிக்கு பிறந்தவன், ஆடு ஆடு வைக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவனுக்கு பிறந்தவன், ஒரு கோவலாண்டிக்கு பிறந்தவன், ஒரு ஓட்டாண்டிக்கு பிறந்தவன். இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்கிற போது எனக்கு ஆசான் இல்லை, எனக்கு குரு இல்லை, எனக்கு தலைவர்கள் யாரும் இல்லை. ஆனால் என் மீது நம்பிக்கை வைத்த என் அன்பு தம்பிகளை வைத்து மதுரை மண்ணிலே நான் எழுதி கொடுத்த வாக்கியங்கள்
நான் எழுதி கொடுத்த வழக்கங்கள் மக்களை சென்றடைந்தது. கலகக்காரன் திருமா கைதாகி சிறை போனா ஒரு வழக்கா இரு வழக்கா 100 வழக்கு கண்டான். அத்தனையும் சிறுத்தைகளின் அவதார எழுச்சியிலே பொடி பொடியாய் நொறுங்கி புழுதியில் பறந்ததம்மா, புழுதியில் பறந்ததம்மா. ஏவஞ்சதல மொர பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க, நாம பட்ட பாட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. ஏழ வாழ்க்கை உயர வந்த ஒருவனின் வரலாற கேளுங்க, அவன் வரலாற கேளுங்க. 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் தேர்தலில் பங்கெடுக்க தீவிர முயற்சி செய்தான். தேர்தல் பாதையில சேரிய மீட்டெடுக்க முடிவு செய்து விட்டான், முற்போக்கா இறங்கி விட்டான். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அரசாங்க வேலையை அப்படியே உதறி வந்தான். சமத்துவ தலைவனிவன் சரித்திர முயற்சிக்கு தமிழனின் கரமெல்லாம் இணைஞ்சி கொடியேற்றியது. அரசியல் ஆதிக்கத்தால் ஆண்டாண்டாய் மறைக்கப்பட்ட தலித்துகள் உரிமைகளை போராடி மீட்டு தந்தான். தமிழனுக்கு எங்கெங்கு இழிவு நடக்கிறதோ, பாமரருக்கு எங்கெல்லாம் பங்கம் விளைகிறதோ, அங்கெல்லாம் வளவ அரண் போல நின்னாம்மா. சோறுண்ண நேரம் இல்ல, அவனுக்கு தூக்கம் துளியும் இல்ல. மக்களோடு வாழுறாம்மா, மண் தரையில் உறங்குறாம்மா. தம்பிகள் தரும் உணவ அவன் மன நிறைவா உண்ணுறாம்மா. எந்த தலைவன் இதுக்கு முன்னே இது போல பிறந்தான், எவன் இவன் போல இருந்தான், எவன் இவன் போல இருந்தான். அட ஒருத்தனாச்சு இருந்தா காவிரல் விட்டு காமி, அவன் திருமான்னு சுத்தி காட்டி சுத்துதுங்க பூமி. தலித்துகளை தனியாக்கி உரிமைகளை பலியாக்கி சுரண்டி தின்னு உடல் வளர்த்து சூதாட்டம் ஆடுகிற அரசியல் நரிகளோட ஆதிக்க இடுபொடிச்சான். 2002ஆம் ஆண்டு பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார் மங்கலம் பகுதியிலே தாழ்த்தப்பட்ட மக்களின் தனி உரிமை பெறுவதற்கு உள்ளாட்சி தேர்தலிலே உறுதியா களம் புகுந்து ஆண்டு பலகாலம் அச்சுறுத்தல் செய்து வந்த சாதி வெறி கும்பலுக்கு சமாதி கட்டி வந்தான். சிங்கள வெறியர்கள் செந்தமிழ் இனத்தவரை அங்கே விரட்டி பந்தாடும் வேதனையை கண்டு கண்டு நெஞ்சோம் பதறி நின்னா, நெடுந்துயரும் சுமந்து நின்னா. அன்னை தமிழ் சாதி அலைகடல் தீவினிலே அலரும் கொடுமை கண்டு அடிநெஞ்சில் காயங்கொண்டான். துப்பாக்கி குண்டுகளால் துப்புள் கொடி உறவெல்லாம் அப்பப்பா மாண்டு விழ ஆறாத சோகம் கொண்டான். இத கண்டு குரல் கொடுத்தா பொடா வந்து தடுத்ததம்மா, பொடா வந்து தடுத்த பின்னும் போர்க்குணத்தால் புறந்தள்ளி ஈழ மக்களது இனமான விடுதலைக்கு திருமாதான் குரல் கொடுத்தான். இங்கே பிரபாகரன் படமே போடக்கூடாது. அதிலும் பாருங்கள், ஒருதலை பட்சம் இந்துவை திறந்தால் தினந்தோறும் பிரபாகரன் படம் வருகிறது, ஃப்ரண்ட் லைனை திறந்தால் பிரபாகரன் படம் வருகிறது, தினமலரிலே பிரபாகரன் படம் வருகிறது. அவர்களெல்லாம் மேதகு பிரபாகரன் அவர்களின் படத்தை போட்டால் அது தவறல்ல, அது செய்தி. விடுதலை சிறுத்தைகள் படம் போட்டால் அது குற்றமா? அது தேச துரோகமா? ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும். 2002இல் வன்னி காட்டுக்கே பயணமானான். புலிகளின் தலைவனும் சிறுத்தைகள் தலைவனும் முருகலத்தில் நின்ற காட்சி உலகமே கண்டதம்மா. அரசு கதிகலங்கி நின்னதம்மா. களவன கைது செய்ய முடியாமல் அது கைப்பெசஞ்சி நின்னதம்மா. நான் ஒரு விடுதலை சிறுத்தையை சந்தித்தேன் தம்பி என்று மனம் விட்டு அவனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவனிடம் நான் கேட்டேன்,
திருமாவளவன் அவர்களை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டேன். எங்கள் தலைவரா, அவர் தம்பியின் தம்பி என்று சொன்னான். எனக்கு ஒரு நொடிப்பொழுது அதை புரிந்து கொள்ள நேரம் எடுத்தது. புரிந்து கொண்டு இனி கேட்கலாம் என்று நினைத்து அவனிடம் கேட்டேன், தம்பி பிரபாகரன் அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டேன். எங்கள் அண்ணனின் அண்ணன் என்று சொன்னான். இந்த உறவு யார் இடையில் குறுக்கே பாய்ந்தாலும் இந்த உறவு எந்த கொம்பனாலும் உடைத்தறிய முடியாது. பல நூறு சோதனைகள், பல நூறு வேதனைகள் பார்த்து பழகிவிட்டா, பக்குவம் எய்திவிட்டா, சிறுத்தைகளின் வளர்ச்சியை சிதறடிக்க திட்டமிட்ட இந்துத்துவத்தை பந்தடிச்சா, சங்கரமடத்த சங்கருத்தா. 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மக்கள் கட்சி பலவன் வகுத்து என் உடன் பிறந்த தம்பி சாவும் பலருக்கும் தெரியும். நீதியோட இந்த மாதத்தோட 33 வருஷம். அந்த 33 வருஷத்துல 30 வருஷம் என்னுடைய உடன்பிறவாத தம்பியாக என்னுடைய எல்லா சுகதுக்கங்களிலும் என் உடன்பிறந்த தம்பியை போல் இன்றைக்கும் முதல் நாள் என்று என்னை பார்க்கும் பொழுது எப்படி என்னை அணுகினாரோ அதில் கிஞ்சித்தும் மாற்றம் இல்லாமல் இந்த 30 ஆண்டு காலம் என்னுடைய தம்பியை போல் என்னோடு உறவை பேணி காத்து கொண்டு வருகிற எனது அருமை தம்பி ஆவு அதியமான் என்று அழைக்கப்படுகிற ஆவு வெங்கடேசன் அவர்களை உங்களோடு சேர்ந்து நானும் அவர் நீடூடி வாழ வேண்டும், கட்சியிலும் சமூகத்திலும் இன்னும் உயர்ந்த நிலைகளை அவர் அடைய வேண்டும் என்று நான் மூலமாக வாழ்த்துகிறேன். இன்னைக்கு மதியம் 3 மணியிலிருந்து இவரோட இருக்கணும் தான் நான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இது வரும் ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் விழுப்புரத்தில் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக விழுப்புரம் மாவட்ட செயலாளருடைய கூட்டம் திடீரென்று ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. என்னால் மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் மனநிலையோடு நடத்த இயலவில்லை. 3 மணிக்கு நான் நேரில் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு நேரலையில் ஒரு லைவ்ல எப்படி இங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாம் இங்கே நடந்த இந்த நிகழ்ச்சியை, இந்த விழாவை எனக்கு பல தோழர்கள், நண்பர்கள், போன்ற தோழர்கள் ஒரு நேரலையில் தெரிவிப்பதை போல எனக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவசரமாக அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு இன்றைக்கு இரவு 8 மணியானாலும் பரவாயில்லை, போய் சந்தித்து தம்பியை வாழ்த்த வேண்டும் என்று அவரோடு நான் வந்தேன். அம்பேத்கர் சிலை மட்டுமல்ல, தந்தை பெரியார் சிலை உட்பட இன்றைக்கு நெய்வேலியில் ஒரு விடுதலை சிறுத்தை நிகழ்ச்சியின் மாவட்ட நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டால் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குமோ அதை விட கூடுதல் சிறப்போடு இன்றைக்கு இந்த நிகழ்வு, இந்த விழா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பொருட்களையே இன்றைய தேதியை பொறுத்தவரை கட்சியில் அவருக்கு எந்த பொறுப்பும் பதவியும் இல்லை என்று சொன்னாலும் அவர் உடனிருக்கிற தம்பிகள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சி அவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தால் எவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்ய முடியுமோ அதை விட கூடுதலாக செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பு,
அவருக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அரவணைப்போடு அவரும் இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு அவர் நீடூழி காலம் வாழ வேண்டும். ஏற்கனவே சொன்னதை போல் சமூகத்திலும் கட்சியிலும் இன்னும் உயர்ந்த இடத்தை அவர் அடைய வேண்டும். நிச்சயமாக அடைவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பு வழங்கிய எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இப்போ வந்து கட்சிக்கு வந்து பொறுப்புக்கு அப்படி அல்ல, நெருக்கடிகள் சொல்ற போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று துவக்க காலத்தில் 90களில் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றலாக இருக்கிற நம்முடைய தலைவர் எழுதி சொன்னார். நெருக்கடிகளை பார்த்து பயந்து விடக்கூடாது என்று நம்மை உசுப்புவதற்காக சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை முழுமையாக நெஞ்சில் ஏற்றுக்கொண்டு நெருக்கடிகள் சொல்ற போது நெறி பிழறாமல் வாழ்ந்த ஒரு வீரனை வாழ்த்துவதில் உங்களோடு சேர்ந்து நானும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி நீடூழி வாழ வேண்டும், வாழ்ந்து வாழ வேண்டும், எல்லா பலன்களையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இன்று என்னுடைய பிறந்த நாள். நான் இந்த ஆண்டு பிறந்த நாளை மிகவும் எளிமையாக வீட்டிலே திட்டமிட்டபடி செய்யலாம் என்று திட்டமிட்டிருந்தேன். என்னோடு இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள், தம்பிகள், மனம் அமைதியாக இருந்தாலும் கிழக்கிருக்கிறது என்று சொல்வார்கள். அதுபோன்று அண்ணா அப்படி நினைக்க வேண்டாம். நாம் இந்த மண்ணிற்கான உழைப்பின் அடையாளம். நாம் இந்த மக்களோடு பயணப்பட வேண்டும். நாம் பிறந்த நாளை எப்பொழுதும் போல கொண்டாடும் என்று எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த பிறந்த நாளை கொஞ்சம் நல்லா சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று திட்டமிடப்பட வேண்டிய சூழ்நிலையாக மாறிவிட்டது. நாம் எப்படி திமுக, அதிமுக, பாமக போன்ற பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி ஆளுங்கட்சி, எதிர்கட்சி நிர்வாகிகள் எப்படி நிகழ்ச்சியை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு நிகராகவும் அதை விடவும் கொஞ்சம் கூடுதலாகவும் நாம் இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக எழுச்சி தமிழரின் தம்பிகளாக அம்பேத்கரின் வாரிசு நாங்கள் என்பதை இந்த மண்ணிலே சேர்க்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நாம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தோம். இந்த நிகழ்விலே நிறைய ஊராட்சி மன்ற தலைவர்கள், எஸ்சி பணியாளர் சங்கத்தினுடைய தலைமை நிர்வாகிகள், தொழிலாளர் விடுதலையினுடைய தொழிலாளர் முன்னணி நிர்வாகிகள், பணியாளர் சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகிகள், குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அருமை சகோதரர் ஜெயக்குமார், அருமை தம்பி குரு, அருமை தம்பி அருமை மாப்பிளா சூரன், வார்டு உரிமை கட்சியிலிருந்து நகர செயலாளர் ஞானம், இன்னும் ஒன்றிய நகர அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். என்னுடன் கட்சியினுடைய மண்டல செயலாளர் என் அன்பிற்குரிய சகோதரர், நான் எத்தனை மணிக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் நேற்றை கேட்டுவிட்டு இன்று இந்த நிகழ்வு துவங்குவதற்கு முன்பாகவே வந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து அமைதியாக இருந்து எனக்கு சிறப்பான வார்த்தைகளையும் மன நெகிழ்வோடு அன்போடு பேசி இருந்தார். நான் அருமை அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களிடத்திலே நேற்று நாளை பிறந்த நாள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் நான் என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை, எனக்கு ஒரே தயக்கமாக இருக்கிறது. திடீரென்று விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினரான ரவிக்குமார் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இன்று 3 மணிக்கு நடத்த வேண்டும் என்று நேற்று சொல்லிவிட்டார். அவரை வார்த்தையும் மறுக்க முடியவில்லை. உன்னை பிறந்த நாளையும் என்னால் விலகி வைக்க முடியாது. நான் அங்கு இருந்தாலும் என்னுடைய எண்ணமும் சிந்தனையும் உடனே மட்டுமே நோக்கி இருக்கும். நான் அந்த நிகழ்வை முடித்துவிட்டு ஒரு நிமிடம் கூட நான் காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக நான் எந்த நேரம்
எனக்கு எத்தனை பேர் வாழ்த்தினாலும் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளில் இந்த கட்சியினுடைய ஆணிவர்களில் நீங்களும் ஒருவர். இந்த கட்சியினுடைய பல்வேறு பரிணாம வளர்ச்சிக்கு உதவியவர். உங்களுடைய வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கூறினேன். அருமையான இந்த தருணத்திலே கலந்து கொண்டதற்கு நெஞ்சார அகற்றும் நன்றியையும், என்னுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் கவிஞர் வாசித்தார்கள். நிறைய எல்லாருடைய பெயரையும் சொல்ல வேண்டும். நல்லா பெயரை சொல்லி ஏதாவது சொல்லவில்லை என்றால் வருத்தமாகிவிடுமே என்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நேற்று இரவு வெளிய மழை தூரலிலும் போஸ்டர்களை ஒட்டினார்கள். நான் இரவு முழுவதும் எண்ணிக்கொண்டே படுத்திருந்தேன். நாம் ஒன்றுமே இவர்களுக்கு என்னிடம் எந்த பொருளாதார உதவி கூட கேட்கவில்லை. ஆனால் இங்கே சேமக்கோட்டையிலே இன்னும் பல்வேறு பகுதிகளில் திருவாரூரிலே இருக்கக்கூடிய பல்வேறு ஒன்றிலே பல்வேறு கிராமங்களில் இங்கே பல்வேறு கிராமங்களிலே தம்பிகள் காப்பாங்குளம் போன்ற பகுதிகளிலே தம்பிகள் போஸ்டர் அச்சடித்து பல்வேறு இடங்களிலே ஓட்டினார்கள். நேற்று இரவு 12 மணிக்கு ஒரு தம்பி சுந்தர் என்பவர் போஸ்டர் ஒட்டிவிட்டு அதை ஜியோ போன் எடுத்து அந்த டைம் உட்பட எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டு பிறந்த நாள் வாழ்த்துறா என்று சொன்னார். காலையில் அந்த தம்பிக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று செய்தி கேட்டு நான் பதவி போய்விட்டேன், குடித்து விட்டேன். அதனால் அந்த தம்பி இந்த தருணத்திலே நோயோடு இருந்து மீண்டு இந்த அருமையாக நல்ல ஆரோக்கியத்தோடு வர வேண்டும் என்று இறைவனை இயற்கையை நேசித்து அவர் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது கொள்ளிருப்பு ஊராட்சியிலிருந்து கருப்பொழியிலிருந்து அருமை ஊராட்சி இதனுடைய ஒன்றிய துணை செயலாளர்கள், ஒன்றிய பொருளாளர் அருமை தம்பி பாரதி, ஒன்றிய துணை செயலாளர் திருமலை உள்ளிட்ட நம்ம கந்தவேல் உள்ளிட்ட திரு பிரகாஷ் மணி துறைமணிகண்டன் அருமை சகோதரர் தனியாசலம் கந்தவேல், நமது பாரதி, நம்ம வெளித்தம்பி தம்பி சின்னா உள்ளிட்ட நிறைய கவிஞர் எம்ஜிஆர் நிறைய இடத்தோடு இருக்கிறது. என்னுடைய அருமை தம்பி காலையிலிருந்து என்னோடு பிரபாகரன், சிவராஜி, முருகானந்தம் போன்றவர்கள் எல்லாம் 6 மணிக்கே வந்து எனக்கு என்ன வேலை என்று எனக்கு சொல்லிவிடுங்கள், நான் இந்த வேலை செய்கிறேன் சொன்னார். தம்பி பாவல் எனக்கு அப்பா எனக்கு எந்த வேலை தருகிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்று காலையிலேயே வந்துவிட்டு நான் ஒளிபரப்பப்படக்கூடிய வேலையை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் என்று காலையிலிருந்து என்னோடு செய்து கொண்டிருந்தார். விஜயகாந்த் கட்சியில் இருந்தாலும் ஆனால் நீங்க தான் என்னுடைய வழிகாட்டியை என்னோடு பயணப்படக்கூடிய அருமை தம்பி பாரதி உள்ளிட்ட இன்னும் எண்ணற்ற மணிவேந்தன், ஐயப்பன், வாழ்வுரிமை கட்சியினுடைய அருமை சகோதரர் தம்பி ராஜேஷ் வந்திருக்கிறார். தம்பி தங்கர் வந்திருந்தார், ஞானம் வந்திருந்தார், அந்த மதியகன் வந்திருந்தார். எல்லாருமே வந்திருக்காங்க. நான் யாருமே விட்டுட்டேன். ஆனந்த சேகர் உள்ளிட்ட எண்ணற்ற தம்பிகளையும் தம்பி ராஜீவ்குமார் உள்ளிட்ட அனைவரையும் உங்களுடைய பொறுப்பாளர்களை நான் காணிக்கையாக செலுத்துகிறேன். உங்களுடைய அன்பு என்றும் நான் உங்கள் அன்புக்குரியவனாகவும் இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து பயணப்படக்கூடியவனாகவும் இந்த சமூகத்திற்கு அக்கறையோடு செயல்படக்கூடியவனாகவும் இருப்பேன். இந்த நிகழ்ச்சி காலையிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வெளிச்செட்டி சுரேஷ், நம்ம திரு உள்ளிட்ட ஜெயபால் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், உறவுகிறேன். வரலாற்று சிறுத்த கட்சி விடுதலை சிறுத்தைகளை விட்டு ஒதுக்கிவிட்டு இனியொரு அரசியல் கட்சி எழுந்து நடக்காது என்ற நிலை வந்ததம்மா. எழுச்சி கடல் பொங்குதம்மா. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி காணும் இந்த பூமி எல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் விதைமுளைச்சி எழுந்ததம்மா, விதைமுளைச்சி எழுந்ததம்மா. தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட தேவை இன்று வர இல்ல, அது நல்லளவும் இல்ல, சிறு எல்லளவும் இல்ல. சொந்த உறவுன்னு பந்த உறவுன்னு எதையும் பார்த்ததில்ல. சரி மக்களை விட்டு ஒரு சிந்தனை வந்ததில்ல. 25 பவுன் தங்க சங்கிலி வழங்கி இருக்கிறார்கள். எனக்கல்ல, கட்சிக்கு. தியாகத்துக்கு ஓர் உருவம், அது திருமாயன் உருவம்.
தமிழ் வர்க்கத்துக்கே ஓர் உருவம், அது வளவன் என்னூருவோம். இந்துத்துவ மலை உடைக்க இவன்தானே சம்மட்டி, தலித்துக்கு இரட்டை வாக்குரிமை கேட்கின்ற இனமான தீக்கட்டி, முடத்தனை எதிர்த்தான் முண்டாசு இவன் கட்டி, வளவன் தீண்டாமை கொடுமைக்கு செய்தானே சவப்பெட்டி. அனுதினமும் அனுதினமும் அயராத படிப்பு, கட்சி அரசியல் நினைப்பு, ஏழ அவலத்தின் நினைப்பு. ஐயா எறும்பு கூட வியந்து போகும் இயந்திர உழைப்பு, இயந்திர உழைப்பு. பண்பாடு நாகரிகம் பாதுகாக்கும் கேடயமாய், புரட்சியாளர் அம்பேத்கர் பரம்பரை அதிசயமாய், தமிழ் மண்ணின் அரசியலை அலசுகிற சத்தியமாய் திருமா வாழுகிறான், திசையட்டும் முழங்குகிறான். சிறுத்தை தம்பிகளின் தீராத பாசத்தால் தீரநடை போடுகிறான். வாழுற வாழ்க்கையில் பேசிடும் வார்த்தையில் நேர்ம நிறைஞ்சிருக்கும், புத்தி கூர்ம நிறைஞ்சிருக்கும், அதில் தூய்மை மிகுந்திருக்கும். சேரி மக்களை சிகரத்தில் எத்த போராடுறான் பாரு, தினம் தமிழ் தேசியம் தன் மூச்சின்னு வாழாடுறான் பாரு. ஏ ஆதி பரம்பர சாதி சனங்களே செய்தி ஒண்ணு கேளுங்க, ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க, ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க. நம்ம வாழ்க்கை உயர வந்த வளவனின் வரலாற கேளுங்க, அவன் வரலாற கேளுங்க. தமிழனுக்கு என்று தரணியில் ஓர் மதிப்புண்டு, தமிழுக்கும் பெயருக்கும் தாய்புள்ள உறவுண்டு. தமிழன் பெருமைகளை தமிழனே ஒதுக்கி வச்சு, ஆங்கில மோகத்திலும் அவசர கோலத்திலும் இனிய தமிழ் மறந்து இந்துத்துவ தாகத்திலும் பெயர் சூட்டிக் கொள்கின்ற பிற்போக்கை மாற்ற 1,00,000 தமிழருக்கு தமிழில் பெயர் சூட்ட திருமாவிழா எடுத்தான், திருமாவிழா எடுத்தான். இந்த அழகிய ஆண்குழந்தைக்கு கலை நிலவன் என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறேன். கலை நிலவன் தமிழிசை கலை அழகன். இந்த அழகிய பெண் குழந்தைக்கு தமிழ் கொடி என்று பெயர் தன் தந்தை ராமசாமிக்கு தொல்காப்பியம் என்னும் தூய தமிழ் பெயரை தமையன் சூட்டி மனமகிழ்ந்தான். பஞ்சதால மோர பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க, நாம பட்ட பாட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. ஏழ வாழ்க்கை உயர வந்த ஒருவனின் வரலாற கேளுங்க, அவன் வரலாற கேளுங்க. தலை நிமிர சேரி திரளும் அன்று தலைகீழாய் நாடு புரளும், வளவன் எதையுமே வெல்வான், அவன் வெல்வதை மட்டுமே சொல்வான், அவன் வெல்வதை மட்டுமே சொல்வான். தமிழினத்தின் யுகத்தலைவன் திருமாவளவன், இங்கே சாதி ஒழிக்கும் களத்தலைவன் திருமாவளவன். இவன் ஊதி வளர்த்த புரட்சி நெருப்பு ஆதிக்கத்த எரிக்கும், வளவன் ரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் சேரிய மீட்டெடுக்கும், தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்கும். வந்து பறக்கந்தில்லே அடங்க மறுத்தே என் சின்னில்லே, நீ அத்து மீறி அச்சி தள்ளு. அங்கனூரில் பிறந்த எங்க சிங்கம், அண்ணன் நடந்து வந்த அதிரம் பாரு எங்கோ. உன்னத்தாங்க பெருமைப்படும் பூமி, பறைய காக்க வந்த எங்க குல சாமி, தர்த்திரத்தை மாத்த வந்த
வந்த திருத்த யாருடா ஜாதி பேய ஓட்ட வந்த ஐயனாருடா ஒத்தடி மூலமுன காண பாட்டுடா செய்யல செத்து மடி அண்ணன் ரூட்டுடா ஏ சமத்துவத்தை காக்க வந்த பரமண்ணனா கோட்டையத்தை ஆள போற திருமானண்டா ஏ சமத்துவத்தை காக்க வந்த பரமண்ணண்டா கோட்டையத்தை ஆள போற திருமானண்டா திருமாவளவன் பேர சொல்லி திமிரா வந்து பொறக்கொந்தில்லு அடங்க மறுத்து என் சின்னில்லு நீ அத்து மீறி அச்சி தள்ளு